மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய அரசு மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், வீடு கட்டும் திட்டம் என 34 திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க எம்பி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தின் முடிவில் பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், அனைத்து துறையினுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்து ஒவ்வொரு துறை ரீதியாக விவாதித்தோம். குறிப்பாக காரையாறு பகுதியில் பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை தவிர்ப்பதற்காகவும் நம்முடைய மாவட்டத்தில் பட்டா கிடைப்பதற்கு தகுதியான நபர்களுக்கு உடனடியாக கொடுப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்வதற்கு கேட்டுக்கொண்டோம். வீடுகள் இல்லாத மக்களுக்கு வீடுகள் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையில் ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்படாத இடங்களில், குறிப்பாக சேரன் மாதேவி போன்ற இடங்களில் கட்டி முடிப்பதற்கு ரயில்வே துறை உடனடியாக என்ஓசி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றோம். அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு இதற்கு ஆவண செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். இதை பொறுத்தவரையிலும் டிஷா கமிட்டியில் அதை தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. முதலடியாக ஜல்சக்தி துறையில் தாமிரபரணி ஆறை சரி செய்வதற்கு குரல் கொடுத்தேன். மத்திய அமைச்சர் எவ்வளவு தொகை அதற்கு செலவானாலும் அதை கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அதற்கான டிபிஆர், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், தமிழக அரசு தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த நடவடிக்கையில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்ற அதிகாரிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணி முடிந்ததற்கு பின்னால் அணைகளை இணைப்பது குறித்து மனு கொடுத்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு அப்படி இணைப்பதன் மூலம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற வளமில்லாத பகுதிகள் வளம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதை கடந்த நாடாளுமன்றத்திலே அதை கோரிக்கை எழுப்பினோம். அப்போது தென்னிந்தியாவில் செல்லுகின்ற வந்தே பாரத் ரயில்களில் தென்னிந்திய உணவுப் பொருட்களை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அது முக்கியமான கோரிக்கை. அங்கே கூடுதலாக 4 பெட்டிகள் இணைப்பதற்கு கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அந்த ரயிலில் நேரடியாக நானே சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றேன். ஆய்வு செய்து முடிந்தவுடன் அமைச்சரிடம் கோரிக்கை கொடுத்து குறைந்தபட்சம் 4 பெட்டிகள் அதிகமாக இணைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன்.